அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொஞ்சம் நீளமான பெயர், ஆனால் அழகான பெயர். ஒன்றல்ல இரண்டல்ல 3 தலைமுறையாக அறியப்படுகிற ஒரு திராவிட குடும்பத்தின் நெற்றி திலகமாகவும் வெற்றி திலகமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் வித்தகனின் பெயர்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவன் திமுக நிறுவன தலைவர்கள் ஒருவரான அன்பிலின் பேரன், அறிவிலே தீரன், ஆற்றலிலே சூரன், அழகிலே மாறன். இவன் பகுத்தறிவு பூங்காவில் பூத்த மகன், பல்வேறு ஆளுமையை பார்த்த மகன், கலைஞரின் கவனத்தை ஈர்த்த மகன், தளபதியின் புகழ்பாடி ஆர்த்த மகன், உதயநிதியோடு கைகோர்த்த மகன், அன்பில் பொய்யாமொழியின் மூத்த மகன். என்னை போன்றவர்களுக்கு இவன் இளைய மகன். இவன் இப்போது எப்பொழுதும் சுறுசுறுப்பில் தேனி, இளைஞர்களை ஏற்றிவிடும் ஏனி, கல்வி கடல் கடக்க உதவுகிற தோணி, நம் கடகத்தோருக்கு இவன் ஓர் அச்சாணி. சுருக்கமாக சொன்னால் அலட்டல் இல்லாத பேச்சு, ஆரவாரம் இல்லாத நடை, தன்னிலவு போன்ற முகம், தளபதி சுமக்கும் அகம், கடமை செய்வதில் நேர்மை, களப்பணி ஆற்றுவதில் கூர்மை, இணக்கத்தில் எளிமை, இதயத்தில் இனிமை, அரவணைப்பில் தூய்மை, ஆட்சியில் தூய்மை, இருந்தால் காற்று, எழுந்தா புயல். இத்தனைக்கும் ஒரே ஒரு பெயர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் பள்ளி கல்வி அமைச்சராக பதவியேற்ற நாள் தொடங்கி இன்று வரைக்கும் கல்வித்துறை ஏறுமுகத்தில் தான் இருக்கிறது தவிர இறங்குமுகத்திலே இல்லை. எத்தனை திட்டங்கள், அத்தனை திட்டங்களுக்கும் அறிவுசார் திட்டங்கள். 6வது அறிவை துலங்க வைத்து 7வது அறிவை எட்ட வைக்கும் ஏற்றல் மிகு திட்டங்கள். தொடக்க கல்வியை தூக்கி நிறுத்துவதற்காக எண்ணும் எடுத்தும் திட்டம். வீட்டு வாசற்படி வரைக்கும் வந்து கற்பிக்கும் இல்லந்தேடி கல்வி திட்டம். ஊட்டச்சத்து ஊட்டுவதற்காக ஆரோக்கியம் கலந்த அறிவு வினை மீட்டுவதற்காக அற்புதமாய் உருவெடுத்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு மாணவருக்கும் திறம் என்பதை வரம்போல வாரி வழங்கி நான் முதல்வன் எனும் நம்பிக்கை திட்டம். ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்தனையை வளர்த்து பகுத்தறிவோடு கேள்வி கேட்க வைக்கும் வானவில் மன்றம். அறிவியல் ஆராய்ச்சி திட்டம் என்ற அறிவிப்பு 50க்கும் மேற்பட்ட அறிவுசார் திட்டங்களை அமைதியாய் செயல்படுத்தி அடுத்த தலைமுறையை அறிவுலகத்திற்கு உச்சிக்கு அழைத்து போகும் அமைச்சராக தம்பி மகேஷ் பொய்யாமொழி பணி செய்வதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய ஒன்றியமே பாராட்டிக் கொண்டிருக்கிறது. வரி வரியாய் எழுதும் நம் மாணவர்கள் வரிப்புலியாக ஆக வேண்டும் என்று சொல்லி வாசிக்கும் மாணவர்கள் எதிர்காலம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி மேலிருந்து கீழாக எழுதி பழக்கப்பட்டவர்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் மேலே வர வேண்டும் என்று சொல்லி இது பெரியார் தேசம் என்று சொல்லி இது அண்ணாவின் பூமி, இது கலைஞரின் மண், இது தளபதியின் தமிழ்நாடு என்று வரலாற்று பதிவாக்க வேண்டும் என்று திராவிட மாடல் கொள்கையில் தீப்பந்தமாக நின்று சுடிவிட்டு ஒளி கொண்டிருக்கிற நம் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து களமாடுவதில் நம் தளபதிக்கு வாய்த்த தண்டமிழ் தொண்டராக தலைமிருந்து போராடி கொண்டிருக்கிறவன். இந்தியாவில் யாரும் எதிர்க்கல. முதல் போர் கொடுத்தவன் நம்முடைய ஆள் தான், நம்மால் தான், நம்ம ஊர்காரன் தான். உலகத்தில் யாரால் பார்க்கவே முடியாது. மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றி என்று இந்தியாவுக்கு வழிகாட்டும் இணையற்ற குரலாக எழுந்து நின்று இமயத்தை அதிர செய்தும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அன்பு பட்டியலில் இடம்பெற்ற அன்பில் மகேஷ் பற்றி நாம் சொல்வதை விட நம் முதலமைச்சர்